இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரீச் ஐ மீன் எவ்வளோ பேர் காட்ட போகிறோம், அந்த கண்டென்ட் எங்கே போகுது, அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறோன்ற மாதிரி. ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன், ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்போ அங்கே நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் சேர்ந்துருந்தாங்க, ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். அண்ட் அவங்ககிட்ட நான் நம்மள்ட்ட இருக்க யூஸ்வலான ஒரு கேள்வி வந்து, எப்போ நீங்கள் பெரிய படம் எடுக்க போகிறீங்க, எப்போ ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க போறீங்கன்னு சொன்னப்போ அவங்க அந்த மாதிரி ஐடியாவே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்திருக்க ஒரு யூரோப்பியன் சில ஃபில்ம் மேக்கர். ஸோ அந்த ஐடியா ஏன் கிடையாது அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படி காசு பார்ப்பீங்கன்னு கேட்டப்போ, தே ஆர் மேக்கிங், அதாவது வந்து இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ₹1,00,000 பண்ணால் அவங்களால வந்து அதுலேருந்து ஒரு 1.5 1.25 lakhs எடுக்க முடியுது. ஸோ அவங்களுக்கான கண்டென்ட்டை பண்ணிட்டு அதுக்கான அவென்யூஸில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐ ஜஸ்ட் தாட் ஒரு நல்ல எங்கெல்லாம் வென்யூ இருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ரீச் பண்ணுறதுக்கும் ஷார்ட் அங்கெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் பெஞ்ச் ஃபிளிக்ஸ் அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 minutes ஃபிலிம், ஒரு 6 to 8 films வந்து we are going to compile it and then get a single censor and release in theaters. And it's like a proper theatrical screening like any other feature film. எல்லாருமே வந்து டிக்கெட் காசு கொடுத்து பண்ணலாம். We are not only in Chennai, we are planning to release it in Bangalore, Mumbai, Cochin, other metros, and even overseas கூட ஒரு 2-3 location we are talking. So இங்க எல்லாமே வந்து இந்த feature films, I mean like a feature film, a compilation of short film will get screened. So அதுக்கப்புறம் வந்து we are planning to give it to television channels as a ஒரு normal satellite இது கொடுக்குற மாதிரியும், அப்புறம் ஹோம் டிவிடிஸ் கொடுக்குறது. அதுக்கு வந்து we have actually speak with சேரன் சாரோட C2H. they have try to they have agreed to partner with us, so thanks to them. So இந்த கண்டென்ட் எல்லா இடத்துலையும் போய் எங்கெங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ணிட்டு we are planning to share it with the filmmakers, and the producers of the short films. And let's see, this is experimental model, but ஆனா இந்த மாடல் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா the content as short film as a content by itself, அது ஒரு parallel cinema content-ஆ அதோட filmmakers-உம் அந்த content-உம் I think it will live long. So hopefully it works out. And then இப்போ first screening, the first theatrical screening of that film வந்து we have named the film as Bench Talkies. அது வந்து every month, or we are planning for every month. So every month வந்து இந்த Bench Talkiesன்ற பேரில் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு கம்பைலேஷன் ஆஃப் 68 ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீனிங், அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனாக போகிற படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச். ஸோ கண்டிப்பாக இந்த பெஞ்ச் டாக்கீஸ்க்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் கிடையாது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் இட் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து we have 6 short films, and அதெல்லாம் கம்பைல் பண்ணி ரிலீசிங். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரீட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஹவ் பீன் கம்மிங் ஃபார் திஸ். இதில் ஒரு 6 படங்கள் இருக்கு. ஒன் இஸ் லாஸ்ட் பாரடைஸ் பை அனில் கிரிஷ், அண்ட் மது அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பை ரத்னகுமார், அண்ட் நல்லதோர் வீணை பை மௌனிஷ், அண்ட் அகமிலி பை கோபகுமார். So give them a big hand. They are independent filmmakers and their film are going to come out. And I wanted to make a film with the actors whom I know. For example, Siddharth has agreed to do a short film with me, so that will be coming with the next thing. So Nalan, Madhubana Kadai, Kamala Kannan, Muralkada Naveen, and many people, Panniyarambad Mini Marun, Balaji Mohan, they have agreed to do a short film. So what's the plan is, we will have a short film made by a already established filmmaker with known actors, and compile it with aspiring new short filmmakers, and release it as a single theatrical screening, so that in case we prove it as a crowd puller, it's good. And we also need to show them what kind of content we are looking for. So hopefully this works out. So the first theatrical trailer of that thing we are going to play now. Thanks. ஆல்ரெடி இன்னைக்கு இருந்தே லைவ்ல எல்லாமே இருக்கும். benchflix.com, benchcash.com எல்லாமே ஆன்லைனில் சில படங்கள்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டரிக்கல் ஆன்லைன் படங்கள் இருக்கும். அதுக்கு வந்து பேமெண்ட் மாடல் ஒன்று, பே ஆஸ் யூ விஷன்ற மாதிரி, அதாவது ஒரு அரசவையில் வந்து புலவர்களுக்கு முன்னாடி வந்து கோல்ட் காயின் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம் சும்மா அது. ஸோ நீங்கள் படங்கள் பார்த்துட்டு அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு டொனேட் அந்த ஃபில்மே இதுக்கு டொனேட் பண்ணலாம், பே பண்ணலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வாட்டவர் இங்கே இருக்கவங்களாம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர், நான் வந்து ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தோன்னா இது எதாவது பண்ணலான மாதிரி தோணுங்க, பட் அதுக்கான அவென்யூ வராது. ஏன்னா யூடியூப்ன்றது ஒன்லி கிளிக்ஸ் அதுதான், பட் அவங்கள டேட்டா ரீச் பண்ணி அவங்களுக்கான. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் ஆல் திஸ் வெப்சைட் வில் பி லைவ் பை டுடே. ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், யாருக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறோம் அவங்க எல்லாத்தையுமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை வந்து டு மேக் இட் கிராண்ட் இங்கே வந்து எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் பாரதிராஜா சார் இவ்வளோ ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலாக அஸ் அ லான்ச் சும்மா ஒரு சின்ன டோர், சும்மா சின்ன செட்டப் ஒன்று போனேன். யூஸ்வலாக சீரியஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அண்ட் அதோட ஒரு சின்ன டோர் இருக்குது. அதை வந்து அந்த கதவை வந்து பாரதிராஜா சாரை திறந்து வைக்குமாறும் மற்றவர் அனைவரையும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னு கேட்டுக்கிறேன்.